அனைவருக்கும் வணக்கம். 9th ஓல்டு தமிழ் புக் டேர்ம் 3 இயல் 3 உரைநடை உயிர்கோளம். மலையும் கடலும் காடும் கொண்ட உலகம் பிறந்து அளவற்ற காலம் ஆகிவிட்டது. காய்கின்ற கதிரவன் சுழன்றபோது சிதறி வந்த ஒரு பகுதி உருண்டை வடிவம் பெற்று தானும் சுழன்றது. நெருப்பு கோலமாக இருந்த அது காலப்போக்கில் குளிர்ந்தது. நீரும் நிலமும் தோன்றின. உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற உயிர்கோளமாக அது மாறுவதற்கு சுமார் 150 கோடி ஆண்டுகளுக்கும் மேலானது. உயிர்கள் முதலில் நீரில் தோன்றின. அவை நாளடைவில் நிலத்தில் பரவின. பின்னர் அவை படிப்படியாக நிற்பன, ஊர்வன, பரப்பன, நடப்பன, மனிதன் என வளர்ச்சி நிலைகளை பெற்றன. அண்டத்தில் நிலவும் சந்திரன், செவ்வாய் முதலான கோள்களில் உயிரினங்கள் வாழ இயலா. நிலத்தில் மட்டும் உயிர்கள் வாழ இயலுமாதலால் அதனை உயிர்கோளம் என வழங்குகிறோம். உயிரினங்களின் இயல்பை அறிஞன் ஆராய்ந்தான். ஓரறிவு முதலாக 6 உயிர் ஈறாக பிரித்தான். ஓரறிவு பெற்ற மனிதன் உயிரின குன்றின் மணிமுடியாக வீற்றிருக்கிறான். 6 பெற்ற மனிதன் உயிரின குன்றின் மணிமுடியாக வீற்றிருக்கின்றான். மனிதனின் அறிவும் ஆற்றலும் அளப்பரியன. மனிதனே உயிர்கோளத்தின் மையம். இன்று அதன் பல பக்கங்களிலும் மனித இனங்கள் பல வாழ்கின்றன. உயிர்கோளத்தின் இயற்கை சூழலுக்கும் மனித வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. நிலத்தின் மேற்பரப்பு உயிர்கோளம் தன்னகத்தே பல இயற்கை காட்சிகளை கொண்டுள்ளது. பரந்த வான்வெளியும், உயர்ந்த மலைமுகடும், மலைவீழ் அருவியும், வற்றாமல் வளம் பரப்பும் ஆறும், கவின்மிகு சோலையும், கனிதரும் மரங்களும், கண்ணை கவரும் வண்ண மலர்களும், கருத்தை கவரும் வியத்தகு உயிரினங்களும் அதன் நிலைக்களன்கள் ஆகும். உயிரிகளின் வாழ்க்கை இயற்கை சூழ்நிலைகளாகிய நீரையும் காற்றையும் கொண்டு நடைபெற்று வருகின்றது. இங்கு பலவித இயற்கை காட்சிகள் நிலவியுள்ள போதிலும் அவை யாவும் மாற்றத்திற்கு உட்பட்டவை. மலைகள், ஆறுகள், சமவெளிகள் முதலியன அன்றிருந்தது போல் இன்று இல்லை. அவை பல மாற்றங்களை பெற்றுள்ளன. சான்றாக அன்றிருந்த பூம்புகாரும் தனுஷ்கோடியும் இன்று கடலுக்குள் மூழ்கிவிட்டன. கடற்கரை கோவில்களுள் மாமல்லபுரம் ஒன்றுதான் எஞ்சியுள்ளது. எரிமலைகள் மற்றும் நிலநடுக்கங்களால் நிலப்பகுதிகள் கடலில் மூழ்கி விடுவதும் புதிய நிலத்தோற்றங்கள் உருவாவதும் உண்டு. கடல் வளம் உயிர்கோளம் என்றால் நாம் வாழும் நிலப்பகுதியை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் அதில் அடங்கியுள்ள நீர் பகுதியையும் நினைவில் கொள்ளுதல் வேண்டும். நிலத்தின் மேற்பரப்பில் 3/4 பங்கு கடல் நீர் சூழ்ந்துள்ளது. கடல் என்றும் வற்றாத நீர்நிலையாகும். அது தட்பவெப்ப நிலையை ஒழுங்குபடுத்துகிறது. கடல் நீர் ஆவியாக மாறி மேகங்களாக திரண்டு மழையாக பொழிகிறது. வளம் குன்றாத மீன்துறையாக கடல் பயன்படுகிறது. மனித வாழ்க்கைக்கு தேவையான உப்பு, தாது பொருட்கள் முதலியவற்றை வழங்குகின்றது. முத்து, பவளம், கிளிஞ்சல், கடற்பஞ்சு, சங்கு முதலிய பொருட்களை அளிக்கின்றது. கடலில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. வளிக்கோளம் நிலப்பரப்பில் கடல் நீர் சூழ்ந்துள்ளது போலவே காற்று மண்டலமும் மேலே பரவியுள்ளது. நீர்ப்பாகத்தை நீர்க்கோளம் என்றும் காற்று மண்டலத்தை வளிக்கோளம் என்றும் கூறுவர். காற்று மண்டலம் ஒரு கலவை. அதில் உயிர் வளி ஆக்சிஜன் 21%, உப்பு வளி நைட்ரஜன் 78%, மற்ற வளிகள் 1% கலந்துள்ளன. உயிரினங்கள் வாழும் பகுதியில் உள்ள நிலம், நீர், காற்று போன்றவை அடங்கிய நிலை சுற்றுச்சூழல் எனப்படும். உலக வளிக்கோளம் உயரத்தையும் வெப்பநிலையையும் அடிப்படையாக கொண்டு பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்பிரிவுகளில் குறிப்பிடத்தக்கவை அடிவளி மண்டலம், மேல்வளி மண்டலம் ஆகியன. அடிவளி மண்டலத்தில் நிலத்தின் வெப்பநிலை ஒரே சீரான நிலையில் வைத்திருக்க பெரிதும் உதவுகிறது. புவிக்கு வரும் வெப்பத்தை சீர் செய்து அனுப்ப
பசுமை கூண்டு போல் இம்மண்டலம் செயல்படுகிறது. மேல்வளி மண்டலத்தில் உள்ள உயிர் வழிப்படலம், அதாவது ஓசோன், உயிர்கள் செழிக்க இயற்கை அளித்திருக்கும் பாதுகாப்பு அரணாகும். கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்கள் நிலப்பரப்பை தாக்காத வகையில் இப்படலம் தடுக்கிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த உயிர்வழி படலத்தில் ஓசோன் சிதைவு ஏற்பட்டிருப்பது தற்பொழுது கண்டறியப்பட்டுள்ளது. குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் குளோரோஃப்ளோரோ கார்பன் இவ்வுயிர் வழி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. சுற்றுச்சூழல் மாசடைதல். நிலம், நீர், காற்று ஆகிய மூன்றும் முறையே திண்ம, நீர்ம, வாயு பொருள் கழிவுகளால் சீர்கேடு அடைகின்றன. மக்களால் அன்றாடம் பயன்படுத்தப்பட்ட பிறகு கழிவாக மாறும் குப்பைகள், விவசாய கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் முதலியவற்றால் நிலம் மாசடைகிறது. வீடுகளிலிருந்து வெளிவரும் கழிவு நீர், ஆலைகள் வெளியேற்றும் வேதியியல் கழிவுகள் இவற்றாலும் நீர் மாசடைகிறது. போக்குவரத்து ஊர்திகள், தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் நச்சுப்புகை, அணுமின் நிலையங்கள் வெளியேற்றும் கதிரியக்க மாசு முதலியவற்றால் காற்றும் பெருமளவு மாசடைந்து வருகிறது. சூழலை கெடுக்கும் இக்காரணிகளை உரிய முறையில் சீர் செய்து சூழலை பாதுகாப்பது இன்றியமையாதது. மாசு நீக்கும் வழிமுறைகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மரங்கள் பெரும்பங்கு வகிக்கின்றன. உயிரினங்களை காக்க வனங்களை உருவாக்கி பாதுகாப்பது இன்றியமையாததாகும். மரங்களை தொடர்ந்து அழித்து வருவதனால் நிலச்சரிவு, மண்ணரிப்பு, மழையின்மை ஆகியவை நிகழ்கின்றன. எனவே மழைவளம் பெருகவும் சூழலை பாதுகாக்கவும் மரங்களை வளர்த்தல் வேண்டும். நிலமகளின் காய்ச்சலுக்கு மரங்களே நல்ல மூலிகைகளாகும். நலமான சூழல் நிலவிய போது குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான். இன்றைய சூழலில் என்ன பிறக்குமோ என மாசுபடிந்த சூழலை விளக்குபவர் புதுக்கவிஞர். விண்ணை வெற்றி கொள்ளும் முனைப்பில் மண்ணை இழக்காமல் பாதுகாப்பது நம் கடமையாகும். நன்றி.